ஓ வீடியோ ப்ரோ கேமரா. நண்பர்களே, அதாவது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் விடிய காத்தால 3 மணி இருக்கும். என்னை தூக்கிட்டு வந்து வண்டியில் தூக்கி போட்டுட்டானுங்க. எங்கே போகிறோம் கேட்டால் மூணாறு ட்ரிப்பு போகிறோம், வராடா போகலாம் சொல்லிட்டு என்னை இழுத்து போட்டுட்டாங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராம் திறந்தாவே மூணாறு போங்க கிளைமேட் பயங்கரமாக இருக்குது, மூணாறு போங்க கிளைமேட் பயங்கரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ நம்ம மூணாறு தாங்க கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாங்க நல்லா ஃபன் அண்ட் ஜோக்காக இருக்கும், நிறைய ஆட்டம் பாட்டமாக இருக்கும். வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாயின் அப்படியே வீடியோ அப்படியே ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க போகலாம். நண்பர்களே, அதாவது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிளம்ப வேண்டியது 3 மணி. என்னை எழுப்பிவிட்டது அதுதான், 3 மணிக்கு எழுப்பிவிட்டாங்க. இப்போ டைம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 5:30 ஆயிடுச்சுங்க. கரெக்டாக விடிப்போட கண்டிஷனில் வந்துருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா சல்லுபுல்லு நேரி நம்ம ஆக்ஷன் கேமரா இருக்கு இல்லைங்க, நம்ம டிஜே கேமரா, அதை வச்சு ட்ரைன்ஸ் ராமலர் போட்டு இந்த விடிகிறதெல்லாம் அப்படியே ரெக்கார்டு பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ பசங்களே காணுங்க, வண்டியில் யாருமே இல்லை, நானும் இந்த ஒரு குட்டி பையனும் தாங்க நின்றுட்டு இருக்கிறோம். இப்போ வருவானுங்களா, இப்போ நம்ம ட்ரிப்பு போவோமானே தெரியாமல் டவுட்டில் இருக்குதுங்க. சரி வந்தோடனே போகலாம், அப்படியே ட்ரைன்ஸ் ராமனை பார்த்துட்டு இருங்க. ஓகேவா? பார்த்துட்டு இருங்க. ஏய் கூவாத, சரி பார்த்துட்டு இருங்க. நண்பர்களே, அதாவது பார்த்தீங்கன்னா மணி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5:50 ஆகிருக்கு. நம்ம 5:30 அப்படி சொல்லிட்டாங்க வீடியோ எடுத்துருந்தா. அதுக்குள்ளே நம்ம பசங்களாம் வந்துட்டால வண்டி எடுத்துட்டு நம்ம கிளம்ப போகிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மூணாறு கரெக்டாக போக போகிறோம். அப்படியே வாங்க, நம்ம வண்டி போகலாம், இல்லை போகலாம் எல்லாம். பாய் 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 பாய். ரீல்ஸ் போடுறா, ரீல்ஸ் போய் வாடா. என்ன லைட் ஆஃப் பண்ணிட்டு. நண்பர்களே, இப்போ கரெக்டாக எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பேரூர் பட்டீஸ்வரர் கோயில்கிட்ட தாங்க இருக்கிறோம். நம்ம வண்டி இங்கே வந்து பார்க் பண்ணிவிட்டு, ஏன்னா உள்ளே பார்க் பண்ண முடியாது, கேட் அடைச்சி கிடக்கு. கேட்டு திறந்து தான்டா கிடக்குது. இந்த கேட்டுலேயே போக முடியாதுடா. ஓ, இந்த கேட்டு திறந்துட்டலாமா ஃபுல்லாக? இந்த கேட்டு திறந்தோன்னா போலீஸ்கார வந்து நம்மளை தர. பாட்டி மூணாறு போகிறோம், நாங்கள் மூணாறு போகிறோம். பாய். இதோ இதுதாங்க நம்ம போகிற வண்டி. சும்மா ட்ராவலர்ஸ் பயங்கரமாக இருக்குது இல்லைங்க. இப்போ சாமி கும்பிட போகிறோமாடா. சரி, இவர் பார்த்து ஜின் தபாக் டம் டம்ல வர மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இது உண்மையாக அப்படி தான் இருக்கிறேன், இப்படிதான் இருக்காது. ஜின் தபாக் டம் டம் அந்த மாதிரி தாண்டா இருக்கிறாரு. லொகேஷன் place in Shivan temple. I also look east past Shivan temple. Yes. Sorry. Tommy, நீங்க பேசுற மூடில் இருக்கீங்க, நான் இல்லை ப்ளீஸ். ஓகே 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 ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைச்சாச்சு, மூணாறு கிளம்ப போகிறோம். ஸ்ட்ரைட்டாக உடுமலை போகிறோம், மூணாறு தான் போகிறோம். டாட்டா பேரு கோயிலுக்கு ஒரு டாட்டா, இங்கே இருக்க எல்லாத்துக்கும் ஒரு டாட்டா. அவ்வளோதான், வண்டி எடுத்தா சும்மா ஜெட்டு மாதிரி பறக்கிறோம் பறந்தே ஆகிறோம். சரியா? பறந்தே ஆகிறோம். இனிய காலை வணக்கம் டிஆர்எஃப். இந்த காலை வணக்கத்தில் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம புட்டிவிக்கி ரோட்டில் தாங்க இருக்கிறோம். நம்ம ஃபேவரட் ஸ்பாட்டுங்க இது. ஆனால் நம்ம சைக்கிளில் வந்துட்டு ரைடு பண்ணிட்டு போகிறோமே இடமே இதுதாங்க. இதோ அந்த எஞ்சுக்கு போயிட்டு அப்படியே போயிட்டு வந்துட்டு இருப்போம். இந்த இடத்துல மறக்கவே முடியாதுங்க. இப்போ மூணாறு பார்த்தீங்கன்னாங்க இந்த ரூட்டில் தாங்க கரெக்டாக போகிறோம். அப்படியே அங்கே பாருங்க, அங்கே இருக்கிற வேலாம் பார்த்தோன்னே தாங்க வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். செம்மையான இது வியூ பாயிண்ட்டுங்க. இங்கேருந்து பார்க்க ஒரு ஈவினிங் டைமில், இந்த டைம்லலாம் வந்து பாருங்கள், இங்கே செம்மையாக இருக்குங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த இடம். அப்படியே சூரியன் அப்படி கீழே இறங்கும் போது பயங்கரமாக இருக்குங்க. ஓகே டிஆர்எஃப், அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா மூணாறு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக ரோட்டில் போயிட்டு இருக்கிறோம். பெட்ரோல்லாம் அடிச்சிருச்சு, சாங்கெல்லாம் போட்டு
வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டாங்க. ஸோ நம்ம போக வேண்டிய பாதை இப்படி நேராக போக போகிறோங்க. நம்ம பாயிண்ட் பிஸ்கெட் சாப்பிடலாம். பிஸ்கெட் சாப்பிட வேண்டியது. நம்ம மூணாருக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? கிலோமீட்டர் எல்லாம் தெரியாது. வண்டி வாட்டுக்கு ஸ்ட்ரைட்டா எடுத்து போயிட்டு இருக்குது. பொள்ளாச்சி ரோடு போயிட்டு இருக்கோம். பொள்ளாச்சி பயங்கரமா இருக்கு. வேற மாதிரி இருக்குன்னா வேற மாதிரி இருக்குதுங்க. லைட் எல்லாம் அப்படியே சன்லைட் அப்படியே வந்து நம்ம மூஞ்சில் அடிக்கும் போது சும்மா ஒரு புத்துணர்ச்சியா இருக்குது. கரெக்டா இருக்குது. ஆனா நம்ம காய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க ஒருத்த மட்டை, இங்க ஒருத்த மட்டை, பின்னாடி எல்லாம் மட்டைன்னு நினைக்கிறேன். அப்புறம் கீழே ஒருத்தர் மட்டை, அப்போ கீழே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டை. நைட் ஏதோ பண்ணிட்டாங்களா இருக்குது. கொஞ்சம் இதா இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்லைங்க. பசங்களா நல்ல பையனுக்கு தானுங்க. ஸோ நம்ம சன்லைட் வர மாதிரி தெரியுதுங்க. ஐயோ யாருமே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒரு பிளாக் பண்ணலாம் பார்த்தா பிளாக் எல்லாம் பண்ணதில்லை. எனக்கே புதுசு தான். நான் டிராவலில் இந்த மாதிரி சும்மா பேசிட்டு போயிட்டு இருப்பேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. பிளாக் எல்லாம் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கொஞ்சம் பண்ணவும் அலப்பறை பண்ணலாமல் இருக்குது. அலப்பறை பண்ணும்போது நம்ம கேமரா பின்னாடி பண்ணுவோம். இப்போ முன்னாடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது. சாங்கு மேலே சாங்கை போட்டு கொள்றானுங்க. எவனுக்கு லவ் ஃபெயிலியர்னு தெரில. லவ் ஃபெயிலியர் என்னடா? எனக்கெல்லாம் இல்லைடா. நான் லவ்வே பண்ணதே இல்லை. எனக்கு எப்படி லவ் ஃபெயிலியர் ஆகுங்க? இங்கே வேறு ஃபுல்லாக லவ் ஃபெயிலியர் சாங் தான். எல்லாத்துக்கிட்டையும் கதையை கொடுக்குற மாதிரி என்கிட்டலாம் கதையை கொடுக்குறேன். இல்லைடா, எனக்கு தெரியும். இல்லைடா, R15 V3 வரும். இப்படி பாக்குறோம். இங்க இருக்கு ஒரு கண்ணை இப்படி பாரு. யார சிட்ரஸ் மாதிரிங்கிற ஒரு பாக்குறீங்க. காவால கொஞ்சம் வீடி பிடிச்சிருக்கிறாரு. நாம 2 பேரும் தான் ட்ரிப்பு போறதுலேயே ஜாலியா இருக்கிறோம். பேசிட்டு சிரிச்சுட்டு போயிட்டு இருக்கிறோம். கோதையெல்லாம் அடிச்சு தூங்குற மாதிரி ட்ரிப்பு போறோமா இல்லை தூங்குறதுக்கு போறோமா? மூணாறு போறோம். மூணாறு எவ்வளோ கிலோமீட்டரு? இங்கடா மூணாரே போடலையாட்டுக்குடா. பழனி அப்புறம் பண்ணி தெரிஞ்சுதான் பொண்ணு கொடுத்தா பயமா இருக்கு. வேற எவ்வளோ பேசுறா பழனி போடுறா. எனக்கு தெரியலடா. என்ன ப்ரோ காவால கஞ்சா அடிக்கிற மாதிரி சொல்லிருக்கீங்க? இயற்கையை ரசிச்சுட்டு இருக்கிறீங்களா? ஓ, அதனால இயற்கையை ரசிச்சுட்டு இருக்கிறீங்களா? இந்த இயற்கையை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்ம ஆடியன்ஸுக்கு லைவ் இருக்கு, நல்லா நிம்மதியா இருக்கு. பாட்டுக்கு போட்டுக்கிறானுங்க. அது வேற அவனுக்கு அப்படிதான் பண்றானுங்க. சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. இல்லை நல்ல சாங்கா போட்டா பரவாயில்ல ப்ரோ. லவ் டேங்க் சாங்கு, இந்த மாதிரி சாங்கு எங்க மூச்சுனா வாயில வர மாட்டேங்கிற சாங்கு சும்மா பாடம்னு பாடுறேன் ப்ரோ. உங்க தளபதி ஆட்சிக்கு வந்தோடனே எல்லா இடத்தையும் பேனர் எல்லாமே பிடிச்சிட்டாரு. தளபதி தான் ப்ரோ. நம்ம எல்லா கட்சியும் சார்ந்தது தான். நம்ம சார்ந்தது நம்ம அந்த கட்சி இந்த கட்சி தனித்தனி அல்ல, எல்லா கட்சியும் ஒன்று. ஓகேவா ப்ரோ? நம்ம தளபதி ரசிகர் தான். எல்லா கட்சியும் சார்ந்தது தான் நம்ம கட்சி. அவ்வளோதான். வேலை பேசுறது என்ன போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடும்.
கிலோமீட்டர் தான் பையா. ஒரு டிக்கெட் எடுக்கலாம். கேமரா கூடி பேக் இரு ஃபர்ஸ்ட் போய் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். பேக் தரா காசு இருக்குதா? இப்போ நான் ஒரு முழு டிக்கெட் இல்லை டிக்கெட் பேக்கெல்லாம் இருக்குதா? டிக்கெட் முழு டிக்கெட் தரேன். இப்போ கேமரா அங்கே காட்டு. நான் கேமரா டிக்கெட் தாங்க ப்ரோ. பஸ்ஸில் ஃப்ரீயாக வந்துருக்கிறீங்க. ஒரு குண்டு குழந்தை படுத்துட்டு இல்லடா ட்ரைக்கு வந்து டிக்கெட் தான். ஏய் பஸ் கண்ட்ரேட் என்ன டிக்கெட் எடுப்பா. இவர்கிட்ட கேளுங்க. அவர் வரமாட்டாரு. கேமரா சைஸ் டிக்கெட் கேட்டது டிக்கெட் தரல. கேட்கல அந்த மாதிரி இதில் பறக்கலாமாடா? காத்தாடி ப்ரோ. டேய் ஊர் நிறைய வச்சிருக்காங்கடா. ஓ டவர் கிடைக்காதா? டவர் கிடைக்காது. அதை நம்ம படிக்க வேலையா போகணும். அது ப்ரோ நம்மளுக்கு தெரியாது ப்ரோ. சத்தியமா டவர் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாரு. ஐயோ செம சாங். இப்பதான் அருமையான சாங். போகாத ஒரு குளம் தேடி நீந்தி நீந்தி மூழ்கி போனான். காணாத ஒரு முறை தேடி அதுக்கு மேல தெரியாது எனக்கு. வேண்டாம் ப்ரோ. ஆனா செம்ம ஹைவே ப்ரோ. பாத்தீங்களா ஜம்முன்னு இருக்குது ப்ரோ. இங்க பாருங்க பூரா தோப்பா இருக்கு. தோப்பு ஃபுல்லா பாய் கைஸ். அவர் சொல்றாரு தோப்பாமா. தோப்பு வாழைமரம். அது என்னது? தென்னை மரம் தோப்பு. வாழைமரம் தோப்பு கைஸ். வாழைமரம் இல்லை தென்னை மரம் ப்ரோ. காமெடி நம்ம சேனல் ஆகாது ப்ரோ. சொல்லி காமெடியா? டே தம்பி காமெடி பண்ணது சரி சொல்லி ப்ரோ. இங்க இருக்கு ப்ரோ. கறிக்கிட்டு இருக்காது ப்ரோ. இதனாலதான் எனக்கு டவர் கிடைக்கலன்னு சொல்ல ப்ரோ. டே தம்பி டே முடியா இல்ல ப்ரோ. உண்மையில கறி கிடக்குது ப்ரோ. தம்பி எனக்கு ஜியோல இது கிடைக்கல, டவர் கிடைக்கல. நீ இப்போ உண்மையால போயிட்டு அவர் பேர் என்ன ப்ரோ? அப்பாடி. அவரோட கம்ப்ளைண்ட் பண்றேன். இந்த மாதிரி ஜர்னிஸ் ரைடருக்கு பாம்பாடி எப்பவுமே அதை பத்தியே ஆட்டிட்டு இருக்கா. வேற எதுவும் ஆட்டாத. சரியா? சரி ரொம்ப தப்பா போயிட்டு கட் பண்ணிடலாம். இப்ப கரெக்டா நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபாரஸ்ட் போயிட்டு இருக்கோம். இதோ ஃபாரஸ்ட் ஆபீசர் நிக்கிறாரு. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல ஏதோ ஒரு கேக்குறாங்க. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்து தான். ஏதோ யானை சிங்கம் புலியெல்லாம் இருக்குமாமாங்க. போர்டு எழுதியிருக்காங்க. இப்போ வெளியே கேமரா நின்றுனா அது ஒன்று சொல்லுவாங்க. அதனால நான் கேமரா வெளியே எடுத்து பேசிட்டு இருக்கிறாங்க. பசங்களாம் பார்த்தீங்கன்னா உள்ள தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஃபுல்லாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா உள்ள தூங்கிட்டு இருக்கிறானுங்க. மலையை பாருங்களேங்க வேற மாதிரி இருக்குதுங்க. கைஸ் இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆனைமலை புலிகள் காப்பகம். புலிகள் காப்பகத்துல தாங்க. புலிகள் காப்பகம் அதான் நானும் சொன்னேன். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தோன்னே இங்கே ஃபுல்லாக மலையெல்லாம் இருந்துச்சுங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே தாங்க தூங்கிட்டு இருந்தேன். நானும் எழுந்திரிச்சிட்டு இந்த மலையெல்லாம் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க. ஆனை புலி இந்த மாதிரி எல்லாம் நிறைய விலங்குகள் இருக்குதாமா. பார்க்கலாங்க. எதாச்சும் பார்க்க முடிஞ்சா நல்ல ஒரு சந்தோஷம் தான். எனக்கு புளியை பார்க்கணும்னு ஆசை. உனக்கு? எனக்கு புளி தான். நம்மளுக்கு யானையெல்லாம் பார்த்தாச்சு. நமக்கு பெருவுள் தெரிஞ்சா நீவே பார்த்துருக்கோம்.
போன் அடிக்குது பாருடா. ஏய் போன் அடிக்குது பாருடா. ஏய் ஆஃப் பண்ணுங்கடா. புலி ஏதோ வந்துற போகுது. ஆண்டா போன் அடிக்குது பாரு. போன் யாரோ அடிக்குது பாருடா. அப்படியே மலையை பாருங்களேங்க. வேற மாதிரி இருக்குதுங்க. போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னாங்க அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தாங்க போயிட்டுருக்கோம். இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கம் அடைச்சி வச்சுருக்காங்க உள்ளே போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் வண்டியெல்லாம் உள்ளே போயிட்டு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாங்க பெரிய பெரிய மலையாக இருக்குது. நேர் ரூட்டுங்க, ஸ்ட்ரைட் ரூட்டு. ஸ்ட்ரைட் ரூட்டில் அப்படியே போயிட்டே இருக்கும். பசங்களை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே வெயில் சுள்ளுன்னு அடிக்குதுங்க. மூணாரில் எப்படி இருக்க போகுது தெரியலைங்க கிளைமேட்டு. யானை வந்து படையப்பா எப்படி வருவான் எங்க வருவான்னு யாருக்கு தெரியாது. படையப்பா வர நேரத்தில் கரெக்டாக வருவாராம்மா. நம்ம எங்கிருந்து வருவாருன்னு கண்டிப்பா யாருக்குமே தெரியாது. ஏன் வழி வந்தாருன்னா முடிச்சுட்டு போயிடுவாரு. வேண்டா ஓட்டக்குள்ள நின்றுக்கிறேன் கேப்ல இருந்து பூயிங்க மேலே வண்டிக்கு பறக்கிற குழந்தை வண்டிக்கு பொறுக்கிறது என்னடா எல்லா தலையும் கொண்டு இருக்கு. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னாங்க 2 பெண்டை தாண்டிட்டோம். ஃபர்ஸ்ட் பெண்ட்லேயே நான் ஞாபகப்படுத்தி விட சொன்னேன். சொல்லி 2 பெண்டை தாண்டினோடனே தாங்க இப்போ எத்தனாவது பெண்டு? 3வது பெண்டு போக போகிறேன். 3வது பெண்டு போக போகிறேங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பெண்ட்லேயே நான் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன்டா. எல்லாரும் தூங்கிட்டானுங்க. வரலாம் பார்த்தா எல்லாரும் தூங்கிட்டாங்க. அந்த ஜம்மு இருக்குது பார்த்தியா மலையெல்லாம் சும்மா வேற லெவலுங்க. மூணாறுனா மூணாறு தாங்க. வாங்க மூணாறு எல்லாரும். மூணாவது வந்துருச்சுங்க. 3வது தானே இது? 3வது இல்லை 3வது பெண்டா கேட்டேன்டா. அதெல்லாம் இல்லைடா தானே கேட்டேன். இல்லை ஆட்டோவில் மலை ஏறிட்டு வருதா? ஓ எல்லாரும் 3வது தானே விட்டுக்கிறாங்க. இவர் பண்ணுவாங்க சிஎம் பண்ணுவாங்க. கேரளா சிஎம் இந்த மாதிரி பண்றா. ரோஸ் மாதிரி செவனி சேர்த்து கொடுப்பேங்க. கேரளாவில் சிஎம் பண்ணுவார். அந்த நிசானி ஒரு பீஜம் இருக்கு. பண்ண தெரியாதா? என்ன தெரியும்? சாப்பிட தெரியுமா உனக்கு? இங்கே பாரு பஸ் வேற லெவல் இருக்குது. யார் தெரியுமா? அபுசர் ஆள தெரியுமா? அபுசம் ஆள் சொல்லிட்டா. அது பேர் என்ன சொன்ன? செம்பகம். செம்பகமே செம்பகமே பார்த்தாவே நீ அழகிற மயங்கிரோட காட்டிடுற ஓட்ட செம்பகம். இந்திக்காரி கூட சுத்திட்டு இருக்கு லைட்டா கருப்பா. ரெக்கார்ட் ஆகிட்டு வீட்டுல காட்டி கொடுப்போம். அப்படியே செம்பகம் செலவு பண்ணுறா. வடப்புறாண்டா எங்கள் வீட்டிலலாம் தெரிஞ்ச தொடப்பு கட்டையில் அடிப்பாங்க. உங்கள் வீட்டில் ஒன்றுமே சொல்லல. வேற மாதிரி இருக்குதுங்க ரோடெல்லாம். ஐயோ எத்தனை டே பாருங்க மழை. என்ன ஆச்சுடா? போயிட்டு இருக்காங்க.